ஹாய், கௌதமி பேசுகிறேங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி அப்படியே மாடெல்லாம் கட்டியிருந்தேங்க முருங்கைக்காட்டுக்குள்ளே. சரி, அது அப்படியே எல்லாம் சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சுங்க. அதோட கட்டுத்தரைக்கெல்லாம் கொண்டு போய் கட்டணும் அப்படின்ட்டு அந்த வேலைங்க. சரி, அப்படியே நம்ம அந்த முருங்கைக்காட்டை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. மாடு வேறு என்னை அப்படியே பார்க்குதுங்க பக்கத்தில். எப்பவுமே அடிக்கடி நம்ம பிடிச்சி கட்டுறோங்களா, அதனால் அது எப்போவுமே பக்கத்தில் வந்ததையுமே ஒரு பாசத்தில் வருங்க. பார்த்திங்கன்னா முருங்கையில் இப்போ நிறையா காப்பு இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்களா. இது என்ன முருங்கை அப்படின்னாங்க, கரும்பு முருங்கைங்க. நம்ம செடி முருங்கை, மரம் முருங்கை, கரும்பு முருங்கை 3 வகை இருக்குங்க. இது நாங்கள் இப்போ வச்சுருக்கிறது மரத்துலேயே கரும்புங்க. இது கரும்புன்னு சொல்லுவாங்க. இது ஒட்டு ரகம் தாங்க. இது மரத்துலேருந்து ஒட்டு கட்டி அந்த குச்சியை கொண்டாந்து நம்ம வைக்கிறது தாங்க. கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் விட்டுட்டாங்க. அந்த வட்டமெல்லாம் கட்டினோம்னா இன்னும் நல்லா காய்க்குங்க. எங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் கொஞ்சம் பார்க்க முடியலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காயில் இப்போ நிறைய பிடிச்சிருக்குதுங்க. ஆனால் ரேட்டு தாங்க இல்லை. இப்போ முருங்கை 10 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சுங்க. 9 ரூபாயோ என்னமோ சொன்னாங்க இன்னத்து ரேட்டு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டோம்னா 5 ரூபா அந்த மாதிரி ரேட் சொன்னாங்க. சரி, நாங்கள் பொறிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக ரேட் 9 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. காயெல்லாம் நிறைய பிடிச்சிருங்க. இதுக்கு மருந்து உரமெல்லாம் நல்லா கொடுத்தோம்னா அந்த ஈல்டு காய் நல்லா பிடிக்குங்க. இப்போ கூட ரீசெண்டாக கப்பலப்பட்டி முருங்கை அதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்போ இப்போ இதை முருங்கைக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரி புவிசார் குறியீடு கிடைக்கிறதெல்லாம் இப்போ கரெக்டாக பார்த்துங்க ரேட் இல்லாமல் போச்சுங்க. நாங்கள் ஒரு 50 கன்று வச்சோங்க. 50 கன்றில் ஒரு 10 கன்னாட்டை காஞ்சி போச்சுங்க. ஏன்னா மழை பெஞ்சு அந்த உரம்பு எடுத்ததில் நல்லா மரம் ஆயிங்க. அதுக்கப்புறம் காஞ்சி போச்சு. இப்போ இந்த மரம் நாங்கள் வச்சு ஒரு 10-15 வருஷம் ஆச்சுங்க. 10 வருஷம் இருக்குங்க. கரெக்டாக ஒரு டைம் அந்த மழை இல்லாத போன சமயத்தில் நாங்கள் வச்சதுங்க. 2017 or 16 அந்த இதில் நாங்கள் வச்சோங்க. 16 போது ஓரளவுக்கு வந்துருச்சுங்க. அப்போது 15-16 அந்த இதில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ 10 வருஷம் ஆச்சுங்க கரெக்டாக. அப்படி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கெலாம் நாங்கள் எந்த உரம் போடல, மருந்தும் அடிக்கலைங்க இந்த டைமு. நாங்கள் அப்படியே விட்டுட்டோங்க. ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருந்துச்சுங்களா. மாடு பார்க்க கரெக்டாக இருக்குது, மற்ற பார்க்க முடியல அப்படின்னு விட்டுட்டேங்க. அப்புறம் ஆளு கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு விட்டாங்க. இல்லைன்னா நாங்களே அந்த வட்டமெல்லாம் கட்டி விட்டுருவோங்க. இந்த நீர் சொட்டு நீர் போட்டிருக்குறாங்க, கட்டி விட்டுருவோம். இல்லைன்னா நம்ம மருந்து அடிக்கிறதுனால அடிக்கலாங்க. நாங்கள் மருந்து அடிக்கிறது இல்லைங்க பெருசாக. நம்ம அப்படி மருந்து அடித்தாலும் இது காஞ்சிருங்க. போன டைம் நாங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த முருங்கைக்காட்டுக்குள்ளேயே சோளம் விதைச்சி விட்டு மாட்டுக்கு அறுத்து போட்டாங்க. அதனால் நல்லா சுத்தமாக இருந்துச்சுங்க. இந்த வருஷம் கொஞ்சம் பராமரிப்பு பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க சூழ்நிலை. இந்த காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த முருங்கைக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நாங்கள் வருஷம் என்ன பண்ணிடுவாங்கன்னா வெட்டி விட்டுருவாங்க மரத்தை. பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெட்டி விட்டுங்க. அதுலேருந்து அந்த வாது அப்படியே காய் காய்க்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வருஷம் நாங்கள் வெட்டலைங்க. போன வருஷமெல்லாம் வெட்டி விட்டாங்க. ஆனால் என்னென்னா விவசாயத்துக்கு நம்ம நல்லா காய் வர்ற தருணம் வந்துருச்சு. நம்ம காய் பொறிக்கிற சமயம் ஒரு 100 கிலோ 200 கிலோ ஆகுதுன்னா கரெக்டாக அந்த டைம் என்ன ஆயிருக்குன்னா விலை கிடைக்காம போயிருங்க. அதுதான் பெரிய ஒரு வேதனைங்க விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே விவசாயம் பண்ணுற எல்லாத்துக்குமே இப்போ இந்த டைம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த காய்கறியுமே விலை இல்லைங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, கேரட்டெல்லாம் கேட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஊட்டியில் இருக்கிறாங்க. கேட்குறேன், என்னங்க ஏதாச்சும் விலை இருக்குங்களா, இப்போ கேரட்டுக்கெலாம் விலை கிடைக்குதா அப்படிங்காட்டி, இல்லைங்க விலை இல்லை அப்படிங்கிறாங்க. கூட படித்த ஃப்ரெண்டுங்க. அதே மாதிரி பீட்ரூட் எடுத்துக்கிட்டாங்க, கிலோ 3 ரூபாய்ங்க. அப்போ காட்டுக்குள்ளே எவ்வளோ கெடுப்பாங்கன்னு பாருங்கள். அவங்களெல்லாம் நினச்சி பாருங்கள், கூலி கொடுக்க முடியுமா? அவங்க அப்படியே தோட்டத்தோடு வச்சு தோட்டத்தில் அப்படியே பீட்ரூட்டெல்லாம் எடுக்கவே முடியாது பார்த்துங்க. தக்காளி கேட்டிங்கன்னா அது அதை விட ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்க. தக்காளி
பாக்ஸ் 50 ரூபா. இங்கே ஒரு 14 கிலோ பெட்டி வந்துங்க 50 ரூபா 60 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க காட்டுக்குள்ளேயே வந்துங்க. அதுவுமே வந்துங்க காட்டுக்குள்ளே எப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தர் வந்து டைரெக்டாக கொண்டு போய் மார்க்கெட்டில் போடுவாங்க, இல்லைன்னா உழவர் சந்தைக்கு கொண்டு போவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக வந்து தோட்டத்துலேயே எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதுக்கு வாடகை வந்து எடுத்துக்குவாங்க. அந்த கமிஷன் எடுத்துகிட்டு நமக்கு மீதி வருங்க. அப்படி பார்க்கும்போதுங்க பெட்டியே 50 ரூபாய்க்கு போனால் அப்போ நமக்கு என்ன வருங்க, அது பெட்டிக்கு ஒரு 20 ரூபா அந்த மாதிரி தான் வருங்க. அப்போ நம்ம பொறிக்கிற கூலி என்னாச்சுங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நிறைய பேர் பொறிக்காமையே வந்து தக்காளியெல்லாம் வந்து காட்டிலே வச்சு ஓட்டிட்டாங்க. அப்படியே வந்து டிஸ்குட் அடிச்சிட்டாங்க. நிறையா அந்த நியூஸ்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குங்க. தக்காளிக்கெல்லாம் விலை கிடைக்கல, அவரை வெண்டை எதுக்குமே விலை இல்லைங்க. இப்போ காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு காய்க்குமே விலை கிடையாதுங்க. விவசாயத்துக்குனா யாருமே வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட தொழில் அப்படி பார்த்துக்குங்க. இப்போ வந்து ஒரு காய் வந்து ஒரு கிலோ வந்து தக்காளி 100 ரூபாய்க்கு விற்கும் போதுங்க எப்படியெல்லாம் பீஸ் நாங்கள் 100 ரூபாய்க்கு விற்கிது, எங்களால் வாங்கி சாப்பிட முடியல, நாங்கள் இவ்வளோ தான் எங்களுக்கு சம்பாதிக்கிறா, நாங்கள் வந்து இவ்வளோவே வந்து நாங்கள் காய் வாங்கிடுறா, அப்புறம் எப்படி நாங்கள் மிச்சம் பண்ணுறது, எப்படி வந்து குடும்ப செலவு பண்ணுறதுனால எவ்வளோ யோசித்து பேசுகிறாங்க. இப்போ விவசாயிகளை நினச்சி பாருங்கள், அவங்க எவ்வளோ முட்டோலி போட்டிருப்பாங்க. அதில் இன்றைக்கே நட்டு நாளைக்கே அது வந்து காய்க்கு வந்து காய்ச்சிடாதுங்க. அது ஒரு பிள்ளையாட்ட வளர்த்திங்க, ஒரு 4 மாதம் வந்து பக்குவம் பண்ணி மழை வந்தால் அதை மழைக்கு பாதுகாத்து, மயில்களுக்கு பாதுகாத்து, இது எல்லாம் வந்து காப்பாற்றி அந்த பொருளை நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கும்போது வந்து அதோட ரேட் கிடைக்காம போகும்போது அவங்களோட வேதனை எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. அந்த தக்காளியெல்லாம் வந்து டிஸ்குட்டு அடிக்கும்போது பார்த்தா கண்ணில் தண்ணி வந்துருங்க. அவங்க எவ்வளோ உரம் போட்டு எவ்வளோ முட்டு வலி, அதுக்கு தண்ணி வெயில் மழையும் பார்க்காம தண்ணி கட்டிங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போலாம் யாராச்சும் ஒருத்தர் பேச சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 5 ரூபாய்க்கு விற்கிது விவசாயம் பாவம், விவசாயம் பண்ணுறவங்க பாவங்கன்னு ஒருத்தரவங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் வரமாட்டாங்க இப்போது. ஆனால் 100 ரூபாய்க்கோ ஒரு வெங்காயம் 150 ரூபாய்க்கோ விற்கிறப்ப வந்து எப்படி பேசுகிறாங்க. இப்போ அவங்களாம் வந்து கேட்கலாமா, ஐயோ விவசாயம் பண்ணுறவங்களாம் பாவங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து பேச சொல்லுங்கள். எத்தனை மீடியா, எத்தனை சோசியல் மீடியா, எத்தனை ஊடகங்கள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து எப்படியெல்லாம் வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னா, ரேஷன் கடையில் வந்து நாங்கள் கம்மி ரேட்டில் கொடுக்குறோம், இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ விவசாயத்துக்கு யார் என்ன கொடுக்குறாங்க? அதனால தானுங்க விவசாயம் இன்னும் வளராமல் அப்படியே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிறதே வந்து தெரியாதுங்க. கண்டிப்பாக வந்து இப்படியே போச்சுன்னா ஒரு நாள் வந்து விவசாயம் அழிஞ்சு போயிருங்க. முடிஞ்ச வரைக்கும் விவசாயம் பண்ணுறவங்களோட வலி வேதனை எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்குங்க. அவங்க வந்து என்ன மாதிரி சூழ்நிலையில் இருப்பாங்க. இப்போ விவசாயம் பண்ணுறோம்னா எல்லாருமே வந்து கையில் காசை வச்சு யாரும் பண்ண போகிறது இல்லைங்க. கடன் வாங்கித்தாங்க பண்ணுவோம். ஒரு உரம் எடுத்தால் கடன் தான், மருந்து வாங்கினால் கடன் தான். அது வந்து இப்போ நம்ம டிராக்டரியே ஓட்டுறோம்னாங்க, இப்போ டிராக்டர் சொந்தமாக ஓட்டுறவங்களும் இருப்பாங்க, வாடகைக்கு விட்டு ஓட்டுறவங்களும் இருப்பாங்க. நாங்களாம் வாடகைக்கு விட்டு ஓட்டுறோங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோங்க, சரி தக்காளி இந்த வச்சுருக்குறா, இன்னும் 2 மாதத்தில் அது காய்க்கு வந்ததுக்கப்புறம் சரி ஏதோ பாக்ஸ் 200 300 போகுது, அப்போ வந்து நமக்கு ஒரு பணம் செலவுக்கு வந்துரு, அப்போ நம்ம அந்த கடனை கட்டிடலாம் அப்படின்னு யோசிச்சு தாங்க பண்ணுவோம். ஆனால் நம்ம இப்போ அப்படிங்களா இருக்குது. இப்போ தக்காளி விற்கிற விலையை பார்த்திங்கன்னா கடனெல்லாம் கட்ட முடியாதுங்க, விவசாயி தற்கொலை தான் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குதுங்க. இப்போ முடிஞ்ச வரைக்கும் விவசாயத்துக்கு வந்து அந்த காய்களுக்கு தகுந்த விலையை வந்து நிர்ணயிக்கிற பொறுப்பை வந்து விவசாயிகளுக்கு கொடுங்க. அப்போ தான் அவங்க போட்ட முட்டு விலையும் அவங்களுக்கு உண்டான அது செலவு இது எல்லாமே எடுக்க முடியுங்க. தக்காளியே வச்சுருக்குறேங்க, நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் தக்காளியெல்லாம் ஒரு பாக்ஸும் கூட பொறிக்கலிங்க. நாங்கள் அப்படியே காட்டுக்குள்ளேயே விட்டாச்சுங்க. 50 ரூபாய்க்கு விற்கிது, நம்ம போய் அதை பொறிச்சு மறுபடியும் கொண்டு போய் போட்டு நம்ம கொண்டு போக முடியாது. பாருங்க காட்டுறேன் பாருங்க, நம்ம கொண்டு போக முடியாதுங்க. வாடகைக்கு தான் வந்து வண்டி எடுப்பாங்க, அப்படியே தான் இருக்குது பாருங்க. தக்காளியெல்லாம் பொறிக்காமல் அப்படியே விட்டுட்டேங்க.
கேட்டால் 50 ரூபா 60 ரூபா அப்படிங்கிறாங்க. 14 கிலோ பாக்ஸ் 50 60ங்கிறாங்க. அப்புறம் நம்ம எப்படிங்க அதை பொரித்து சேல்ஸ் பண்ணுறது? நம்ம பொரிக்கிற கூலிங்கோடு அதில் வராதுங்க. 14 கிலோ பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கிலோ 2 ரூபா 3 ரூபா, அதாவது 10 ரூபாய்க்கு போட்டாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா வாங்குறவங்க? ஏனுங்க 5 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா, 4 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா, இப்படி தாங்க கேட்பாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது அவங்களுக்கு தெரியாதுங்க. உழவர் சந்தையில் போய் விற்கிறவங்கள கேட்டால் தாங்க சொல்லுவாங்க. காய் விவசாயி கூட விலையை வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க அவங்க வந்து எவ்வளோ பேரம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத. தயவு செய்து விவசாயிகிட்ட வந்து பேரம் பேசாதீங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொருளை வந்து உற்பத்தி பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டாந்து விற்கிறாங்க. அவங்ககிட்டலாம் வந்து பேரம் பேசாதீங்க. அவங்களுக்கு போடுற விலையே வந்து கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. அந்த விவசாயத்தில் இந்த தக்காளிக்கோ ஒரு காய்கறிகளுக்கோ உண்டான விலைங்கிறது வந்து நியாயமான விலை இருக்காதுங்க. அவங்களுக்கு வந்து குறைவான விலை தான் போட்டிருப்பாங்க. அதுலேயே நீங்கள் பேரம் பேசுனீங்கன்னா அவங்க குடும்பம் எப்படி மேலே வரும்? முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகிட்ட வந்து பேரம் பேசாதீங்க. அவங்க என்ன ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை வாங்கிக்கோங்க. நம்ம எவ்வளவோ பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் என்ன ரேட் போடுறாங்களோ அதில் 1 ரூபாயும் கூட கம்மி பண்ண மாட்டாங்க. நமக்கு வர வேண்டிய 50 பீஸா இருந்தாங்க கூட 1 ரூபா இருந்தாங்க கூடங்க அந்த 1 ரூபா 50 பீஸாவை தர மாட்டாங்க. அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க. எங்கிட்ட சில்லறை இல்லை, ஏன்னா அந்த சாக்லேட் விற்றா அவங்களுக்கு ஒரு லாபங்க அதில். பார்த்தீங்களா அவங்க எப்படி வந்து விவரமாக இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் விவசாயி அப்படி இல்லைங்க. விவசாயி 1 கிலோ வந்து தக்காளி எடுத்தாருங்க, ஏனுங்க இன்னும் 2 பழம் போட்டுக்கிட்டுங்களா, இப்படி தாங்க சொல்லுவாங்க. நம்ம விவசாயி என்ன பண்ணுவாங்க, இந்தாங்க ஒரு 1/4 கிலோன்னு சேர்த்தி போடுவாங்க அவங்களுக்கு. இப்படி தாங்க விவசாயம். முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகளையும் புரிஞ்சுக்குங்க எல்லாருமே. அவங்ககிட்ட வந்து விலையை வந்து பேரம் பேசாதீங்க. இப்போ தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்த்து வந்து நட்டம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. நம்மளாம் வந்து இப்போ நாங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு 1500 போட்டோங்க. பட் நம்ம வந்து இதுலேயே வந்து நம்ம ஒரு லாபம் வரும், நம்ம ஒரு கடனை கட்டுவோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போங்க. ஆனால் அது இப்படி காட்டோடு போகும்னு யாராச்சும் தெரியுங்களா? இதவே பொரிச்சாலும் எவ்வளோ வருங்க நமக்கு? 2000மோ 3000 1000மோ இவ்வளோ தான் வருங்க. அப்போ வரும்போது அதில் கமிஷன் எடுத்துகிட்டு கொடுத்தாங்கன்னா நமக்கு 1500 தான் வருங்க. வாடகை கமிஷன் இதெல்லாம் போக நம்மளுக்கு 1500 1000 ரூபா இந்த மாதிரி தான் வருங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இதுக்கு எவ்வளோ முட்டு வலி போட்டிருப்பாங்க. நம்ம 15000 முட்டு வலி போட்டிருப்பாங்க. உரம் இது 2 உழவு ஓட்டியிருக்கிறேங்க. அப்புறம் பார் எடுத்து கட்டியிருக்கிறேங்க. பார் ஓட்டுறக்கும் டிராக்டர் விட்டு தான் ஓட்டினா, ஆள் விட்டு தான் பார் எடுத்து கட்டினேங்க. நாற்று வந்து விலைக்கு வாங்கிட்டு வந்து நட்டேங்க. அப்புறம் உரம் போட்டது, மருந்து அடித்தது. அப்புறம் அதுக்கு நம்ம டெய்லி அதோட வேலையை செய்கிறோமில்லங்க. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம்னா அதோட உழைப்பை நம்ம இங்கே போடுறோமில்லங்க. இப்போ என்ன ஆச்சுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா 15000 20000 முட்டு வலி போட்டு 1500 தான் வந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க உங்களுக்கு மனசெல்லாம் வந்து. எங்களுக்கு இந்த தடவை வந்து ரொம்ப வேதனை தாங்க. சரி நம்ம அதுக்காக வந்து இப்படியே இருக்க முடியாது, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தான் விவசாயி பார்க்குறாங்க. யாராச்சும் விவசாயி வந்து நட்டம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த விவசாயத்தை விடுறாங்களா? இல்லைங்க. ஐயோ நம்ம விவசாயம் பண்ணாமல் போட்டால் இன்னும் 4 பேர்த்துக்கு சாப்பாடு போட முடியாமல் போயிடும் அப்படிங்கிறக்காக திரும்பவும் அவங்க நட்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு திரும்பவும் அவங்க வந்து வேறு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்க, சரி ஜஸ்ட் அப்படியே இன்றைக்கி வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு எடுத்தேங்க. சரி அப்படியே முருங்கையை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு எடுக்க ஆரம்பித்தேங்க. முருங்கையெல்லாம் நல்லா நிறைய பிடிச்சிருக்குதுங்க. நாங்கள் பராமரிப்பு இல்லைங்க. பார்த்தீங்களா இதெல்லாம் ஊனாங்கொடி, இந்த கோவக்கொடி இதெல்லாம் வந்து மேலே மரத்தில் வந்துருச்சுங்க. கீழே வந்து இந்த வட்டம் கட்டி விட்டுருந்து கீழே அந்த கொடியெல்லாம் பிடுங்கி விட்டுருந்தோம்னா இப்போ நம்மளுக்கு அந்த கொடியெல்லாம் மேலே ஏறாதுங்க. இனி அடுத்த வருஷம் தான் இதெல்லாம் சுத்தம் பண்ணணுங்க. நாங்கள் இந்த மரத்தையவே பிடுங்கிட்டு வேறு வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து மாட்டுக்கு தீவனம் பண்ணுறக்கு அதை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இது வச்சே 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட காலங்க இதெல்லாம் வந்துங்க ஒரு 10. ஆனால் வந்து செடி முருங்கையெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா 6 மாதம் அதோட டைமு. மறுபடியும் வெட்டி விட்டிங்கனாலும் வந்து உங்களுக்கு மறுபடியும் 1 வருஷம் காய்க்குங்க. செடி முருங்கையெல்லாம் வந்து எப்போ வந்து விதை ஊனணும் அப்படின்னாங்க, கார்த்திகை மாதத்தில் வந்து அதோட காலம்ங்க செடி முருங்கைக்கு. அந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நம்ம விதையை ஊனலாம், இல்லை பேக்கெட் வாங்கி பேக்கெட்டில் போட்டு முளைக்க வச்சும் அந்த செடி எடுத்து வச்சுக்கலாங்க. கரெக்டாக வந்து சித்திரைங்கும் போது
செடி முருங்கை காய்க்கு வந்துடுங்க. செடி முருங்கை எப்படின்னாங்க, அந்த கொழுந்தெல்லாம் கிள்ளி விடணுங்க. கொழுந்து கிள்ளி விடலைன்னா அந்த செடி முருங்கை வந்து வளர்ந்து மேலே வந்துடுங்க, ரொம்ப மரமாயிரும். அப்புறம் நம்ம பொறிக்கிற கை கெட்டாது இல்லைங்க. இப்போ இந்த முருங்கையிலேயே வந்துங்க நம்ம இப்படி இந்த கொனையில் போகுது அப்படின்னா இந்த நேர் ஒடிச்சு விடுவாங்க. இந்த நேர் ஒடிச்சு விட்டுட்டாங்கன்னா மேலே வந்து வளர்த்தியே போகாதுங்க. நம்ம பொறிக்கிறதுக்கும் வந்து கீழாலேயே காய்க்கிறப்ப ஈஸியாக இருக்குங்க. இதுலேயே வந்து என்ன ஆகுன்னா, எங்கள் கிள்ளி விட்டுட்டோம்னா கனவு இந்த சைடில் தளைஞ்சி வருங்க. அதனால் வந்து நமக்கு காய் வந்து கீழாலேயே இருக்கனா பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இல்லைன்னா நம்ம சல்லை போட்டு தான் பொறிக்கணும், அந்த மாதிரி இருக்குங்க. மரமுருங்கையும் இருக்குங்க. இப்போலாம் என்னென்னா இந்த கரும்பு செடி முருங்கைக்கு தாங்க ரேட்டு. இப்போ ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா செடி முருங்கை ரேட்டு அதிகமாக இருக்குது. 2 ரூபா 1 ரூபா வித்தியாசத்தில் தான் போகுங்க. ஒரு சமயம் பார்த்திங்கன்னா கரும்பு முருங்கை இந்த மரங்க வந்து எச்சா இருக்குங்க. இப்போ வந்து சீசனுங்க, இப்போ வந்து காயெல்லாம் இருக்குங்க. இதுவே வந்து நீங்கள் மழை காலையில் எடுத்துட்டிங்கன்னா புரட்டாசி ஐப்பசி அந்த டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு முருங்காயும் கூட நம்ம பொறிக்க முடியாதுங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் முருங்காய் இல்லைங்க. நம்ம சாம்பாரில் ஒரு முருங்காய் போட்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தாங்கோட முருங்காய் கண்ணில் பார்க்க முடியல. ஏன்னா முருங்காய் இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த பனிக்கு வந்து பூ நிற்காதுங்க முருங்கையில். அதனால வந்து மழை பெஞ்சால் பூ உழுந்துருங்க. அதனால வந்து நம்ம மழை காலங்கள்லேயும் பனி காலங்கள்லேயும் வந்து முருங்காயெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காதுங்க. இந்த முருங்கை வந்துங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த முருங்கை தலையை வணக்கி சாப்பிட்லாங்க, சூப் போட்டு குடிப்பாங்க. எலும்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முருங்காய் வந்து டெய்லி முருங்கைத்தலை, இந்த முருங்கைத்தலைங்க நம்ம தலைன்னு சொல்லுவோம், கீரை முருங்கைக்கீரை எப்படி வேணாலும் சொல்லாங்க. டெய்லி வந்து சேர்த்திக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க. சின்ன சின்ன ஒரு ஆதங்கம் அவ்வளோதாங்க. விவசாயத்தில் வந்து எந்த விலையும் கிடைக்கல அப்படிங்கிறது. கண்டிப்பாக வந்து விவசாயத்துக்கு அந்தந்த காய்கறிகளுக்கு தந்த விலை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள் எல்லாங்க. சீசன் வர்றப்போ வந்து அதுக்கு உண்டான விலை கிடச்சிதுன்னா எங்களுக்கும் சந்தோஷங்க. ஓகேங்க, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாங்க.